சமீபத்தில் இந்த வைட்டமின் டிக்காக வெயிலில் கல்லூப்பை வச்சு பயன்படுத்துறது பற்றியான வீடியோஸ் நிறைய சமூக வலைதளத்தில் வளம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சித்த மருத்துவராக அதில் எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் குறிப்பிட்டபடி வெயிலில் கல்லூப்பை வச்சு பயன்படுத்துறதுனால சூரிய சக்தியில் இருக்கிற அந்த வைட்டமின் டியை எடுத்து அந்த கல்லூப்பு மூலமாக அதை உறிஞ்சப்பட்டு அதை சாப்பிடும்போது வைட்டமின் டி சரியாக அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதாக நான் பார்த்தேன். அது தவறான கருத்து. ஏன்னா வைட்டமின் டி வெயிலேருந்து வந்து கல்லூப்பில் அது கிரகிக்கப்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. யூவிபின்னு நம்ம சொல்லக்கூடிய சன்லைட்டில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிரில் அதுலேயும் யூவிபி ரேஸ் நம்ம தோல் மேலே படும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் டீஹைட்ரோ கால்சிஃபெரால் அப்படின்ற சத்து வைட்டமின் டியாக மாற்றப்படுது. இந்த சத்து உடலில் கிரகிக்கப்பட்டு லிவர் கிட்னியில் போய் ப்ராசஸ் ஆகி ஆக்டிவ் விட்டமின் D3 மாறும். இது தவிர நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் D2 எர்கோ கால்சிஃபெரால் அந்த சத்தும் சேர்ந்து எல்லாமே ஆக்டிவ் விட்டமின் D3 மாறினா மட்டும்தான் நம்ம உடல் அதை பயன்படுத்த முடியும். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால் சூரிய ஒளியில் நேரடியான வைட்டமின் டி சத்து கிடையாது. சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவிபி ரேஸ் நம்ம தோல் மேலே படும்போது வைட்டமின் D3 உற்பத்தி செய்யப்பட்டு அது நம்ம உடம்பால் பல ப்ராசஸில் பல நிலைகளில் அது வைட்டமின் D3 ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றப்படுது. இதுதான் உண்மை. அதனால் கல்லூப்பை வெயிலில் வைக்கிறதுனால வைட்டமின் D3 ஏறாது. அப்போது ஒரு சித்த மருத்துவர் இந்த மாதிரி சொன்னாங்க, அதை நான் செஞ்சேன், எனக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு அவங்க சொன்னது உண்மையா தவறா அப்படின்னாக்கா, அவங்க சொன்ன கருத்து தவறு. ஆனால் இந்த உப்பு எந்த விதத்தில் அவங்களுக்கு பயன்பட்டிருக்கலாம்னு எனக்கு ஒரு யூகம் இருக்குது. இது நிறைய நோய்களில் அந்தந்த நோய்க்கு தகுந்தவாறு அந்தந்த நோயாளிக்கு தகுந்தவாறு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி உப்பை வெயிலில் வச்சு பயன்படுத்துறதுனாலையோ இல்லைன்னா வறுத்து பயன்படுத்துறதுனாலையோ அந்த நோய் சீக்கிரமாக சரியாகும். மேபி அவங்க சொன்னது அந்த மாதிரி அவங்களுக்கு வைட்டமின் டி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். அதனால் அதில் இருக்கக்கூடிய பொருளை தெரிஞ்சுக்கங்க. நேரடியாக உங்களுக்கே தெரியலன்னா அது துறை சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க.